எங்கள் பகைவரின் கண்களுக்கு எதிரிலேயே அவனுடைய பலம், அவனுடைய நம்பிக்கை அனைத்தையும் ஒன்று சேர உடைத்து விடுவேன். பூமியிலிருந்து உருவான இந்த சீதை மீண்டும் இந்த பூமிக்கே சொந்தமாக போகிறார். சீதையின் மரணம் அந்த நம்பிக்கை, அந்த ஆற்றலை அழிக்கும். ராமா, அது உங்களது சீதையே அல்ல, மாயையால் அவர்களால் உருவாக்கப்பட்டது. எனக்கு அவனை தெரியும். சிறு வயதிலிருந்தே பார்த்து கொண்டிருக்க ஏகநாதன் எந்த நிலையிலும் எதற்காகவும் ஒரு பெண்ணின் தலையை பிடித்து இழுக்கவே மாட்டான். மாயையாக இருக்க வேண்டும் என்றுதான் நானும் வேண்டுகிறேன். ஆனால் கண்ணால் பார்த்ததை எப்படி மறுக்க முடியும்? பிரபு, மாயைதான் என்று தங்கள் வாயால் நீங்கள் கூறிவிடுங்கள். நாங்கள் எல்லோரும் மாயையில் சிக்கும் போதெல்லாம் தாங்கள் தான் எங்களுக்கு வழிகாட்டினீர்கள். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. இந்த முறையும் நீங்கள் இந்த மாயையை அவசியம் கண்டிருப்பீர்கள். அது மாயைதான். என் சீத்தை மாயையின் வடிவமாகவே இருந்தாலும் அவள் பலியாவதை என்னால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. மாயையை தவறாக பயன்படுத்தி அவன் பெற்ற அனைத்து வரங்களையும் புண்ணியங்களையும் இழந்துவிட்டு அவன் எடுத்து வைக்கும் அனைத்து முயற்சியிலும் தோல்வி.